எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய ஆடிப்பூரம் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆடிப்பூரம் செலிப்ரேஷன் எப்படி பண்ணோங்கிறதோட வீடியோ தான் இது. இது ஆடிப்பூரத்துக்கு நான் வாங்கின ப்ளெயின் கண்ணாடி வளையல், க்ரீனில் ஒரு ரோல், அப்புறம் ரெட், எல்லோ, இது எல்லாமே வாங்கியிருந்தேன். அதோட கொஞ்சம் டிசைன் போட்ட வளையல்களும் சேர்த்து நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நம்ம பூஜைக்குன்னு தாம்பூலம் பூஜை இதுக்குன்னு பண்ணும்போது இந்த மாதிரி ப்ளெயின் வளையல்கள் அம்பாளுக்கு போடுறதும் சரி, நம்ம யாருக்கும் கொடுக்குறதும் சரி, இது ரொம்ப விசேஷம். ஆனால் பொதுவாக இப்போது ரொம்ப ஃபேன்சி வளையல்கள் தான் நிறையா கொடுக்குறாங்க. இந்த முறை உங்களால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தடவை வர நவராத்திரிக்கா இந்த மாதிரி ஒரு டிசைன் வளையலும் சேர்த்து நாங்களும் இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். பட் இது அம்பாளுக்கு சாத்தலை. அம்பாளுக்கு சாத்தினது ப்ளெயின் கலர் வளையல்ஸ் மட்டும்தான். அது கூட ஒரு டிவினிட்டி அதிகமாகவே இருக்கும். அப்புறம் இது எல்லாமே கோவிலுக்கு வந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கினது. இது நான் மீஷோவில் வாங்கினேன். இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருந்தது. கிளாஸ் வளையல் மாதிரியே இல்லை, சின்ன சின்ன கோல்ட் கலர் டாட்ஸ் போட்டு கலர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஒரு டார்க் பிங்க்கு, அப்புறம் அழகான க்ரீன், எல்லோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு டிவைனான கலர்ஸாக ரொம்ப அழகாக இருந்தது. மீஷோவில் இது ரொம்ப சீப்பாகவும் கிடச்சிது. ஆக்சுவலி இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே வந்து அரவுண்ட் 200 ருபீஸ் எவ்வளவோ தான் வந்தது. நல்லாவே பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. எதுவுமே டேமேஜ் ஆகலை, ரொம்ப அழகாக வந்தது. பேங்கிள்ஸுமே தின்னாக இருந்தால் கூட நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. அதுதான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்பாளுக்கு இதெல்லாம் கட்டுறதுக்காக நான் எடுத்து இதெல்லாம் அசெம்பிள் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது இன்றைக்கி எங்கள் கோவிலில், அதாவது பத்ரகாளி அம்மன் கோவில் எங்களோடது, அந்த அம்பாளுக்காக வளையல் மாலை தொடுக்கிறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். ஆடிப்பூரம் அப்படிங்கிறது சிறுதெய்வ வழிபாடு உள்ள எல்லா கோவில்லையுமே இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்கும். அம்பாளுக்கு வளைகாப்பு அப்படிங்கிறதுனால அதோட இந்த மாதிரி சம்மங்கி மாலையும் சேர்த்து கட்டியிருந்தேன். இது வந்து நான் டெய்லி கட்டி கோவிலுக்கு கொடுக்குற வழக்கம் உண்டு. அந்த சம்மங்கி மாலை தான் இது. நானே வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் ப்ராப்பரான டைரக்ஷனில் வச்சு எடுக்க முடியலை. அதுக்காக ரொம்ப ரொம்ப சாரி. நெக்ஸ்ட் டைம் இதை ஒரு ப்ராப்பரான ஃபார்மில் நான் எடுக்க முயற்சி பண்ணுறேன். இந்த சம்மங்கி மாலை ஃபுல்லாக கட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் உள்ள சிறுதெய்வ கோவில்கள்லேயும் நிறைய வளையல் அலங்காரங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஆண்டாளுடைய பிறந்த நாளும் இல்லையா, அன்னை மீனாட்சியுடைய ருது தினமும் இன்றைக்கி தான். இப்படி பல விசேஷங்கள் இன்றைக்கி அம்பாளுக்கு நிறைஞ்ச ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கி எங்கே திரும்பினாலும் பூ, மஞ்சள், குங்குமம், வளையல்னு தெருவெல்லாம் ஒரே மங்களகரம் தான். இன்றைக்கி எங்கே திரும்பினாலும் ஒரே பாட்டு சத்தம், அது இதுன்னு திருவிழா கோலமாக தான் எல்லா ஊருமே இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்றைக்கி ஆண்டாள் தேர் ரொம்ப அழகாக வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்ததில்லை. பொதுவாக குற்றாலம் போயிட்டு இந்த சைடு ரிட்டர்ன் ஆகும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரை நான் பார்த்துருக்கேன். இந்த சம்மங்கி மாலை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாச்சு. இது வந்து ஒரு ஜட பின்னல் மாதிரியே வரும். இது அடுத்து நான் கோர்த்த அரளிப்பூ. அரளிப்பூவை நார்மலாக ஊசி வச்சு தான் கோர்ப்பேன். அதை நான் கட்டுறதில்லை. எனக்கு ஏதோ ஊசி வச்சு கோர்த்தா இது நல்ல உருண்டையாக வரும் அப்படின்னு தோணும். இப்போது அதோட க்ளோசர் வியூ காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது கோர்த்தது தான். சம்மங்கி மட்டும்தான் நான் கட்டினேன். அதுவும் அடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். எப்போவுமே அம்பாளுக்கு அரளினா ரொம்ப பிடிக்கும். அம்பாளுக்கு மட்டும் இல்லை, முருகப்பெருமானுக்கும் ரொம்ப விசேஷமான பூ. இது வந்து வளையல் மாலை. இதையும் நான் கட்டிட்டேன். நம்ம தாலிச்சரடு மஞ்சள் கயிறு இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு தான் நான் கட்டுவேன் பொதுவாக அம்பாளுக்கு போடுறது. ஏன்னா அதுதான் கொஞ்சம் வளையல் வந்து மூவ் ஆகாமல் நல்லா திக்காக ஒரே பொசிஷனில் இருக்கும். அதனால தான் இதை அப்படி கட்டுவேன். இது எங்கள் கோவிலில் அம்பாளுக்கு அந்த வளையல் பூ எல்லாமே சாத்தினதுக்கப்புறம் எடுத்த ஒரு காட்சி. அனைவரும் அன்னை பத்ரகாளியின் அருள் பெற்று எல்லோரும் இன்புற்று எப்போதும் சந்தோஷமாக குடும்ப ஒற்றுமையோட
மன நிம்மதியோட உடல் ஆரோக்கியத்தோட எல்லோரும் சீரும் சிறப்புமாக இருக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கை கூப்பி கேட்டுக்கிறேன். மறுபடியும் எல்லாருக்கும் இனிய ஆடிப்புறம் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.